CAA Citizenship Amenment Act அப்படிங்கிற இந்த 3 லெட்டர் தான் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பரவலாக பேசப்பட்டு இருக்குது. எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முஸ்லீம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே பேசுகிறதோ இல்லை உங்ககிட்ட பேசுகிறதோ நீங்கள் தாண்டி வருவீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நாளை காலையில் எந்திரிச்சோன்னா அப்பா அம்மா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பேசப்படுற இந்த CAAனா என்ன? இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து CAA வந்து எல்லா ஸ்டேட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்ரூவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த CAAனா பேசிக்காக என்ன? எதனால இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க? இன்னும் சில பேர் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் அப்போ இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் என்ன வாங்க, இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாதாங்கிற சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வெல், இந்த வீடியோவில் வந்து நிறைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக CAAனா என்னன்னா ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி. ஸோ நான் உள்ளுக்குள்ளே இன்ட்ரிகேட்டாக போய் ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. பட் ஒரு சின்ன குழந்தைக்கு CAAனா என்னன்னு புரியுற அளவுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CAAனா என்ன. Let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கேருந்து இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது இந்தியா ஃபுல்லாக. பட் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் இந்தியாவில் வந்து CAA இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க. பட் எப்படி அதுக்குள்ளே பண்ண முடியும்? எலெக்ஷன் டேட் இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ இன்னைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கிற ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the rules under Citizenship Amenment Act, these rules will enable person eligible under CAA 2092 apply for grant of Indian citizenship. இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் CAA வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு இன்னும் பேசிக்கான ஒரு கேள்வி, முதல்ல அது என்னன்னு சொல்லும்போதுன்னு அப்புறம் இதெல்லாம் வாசின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 3 கண்ட்ரியிலேருந்து, இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து, அதாவது 3 முஸ்லிம் மேஜாரிட்டி கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஹிந்துஸ், சிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ், அதாவது பேசிக்காக நான் முஸ்லிம்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் பாதிக்கப்பட்டு இந்த ஊருக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஜென்ரலாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னால் அதுக்கு வந்து எடுக்கக்கூடிய டைம் வந்து 11 இயர்ஸ் கிட்ட இருக்கும். பட் அதை சுருக்கி 6 வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் வந்து CAA. அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷுங்கிற 3 முஸ்லிம் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வரக்கூடிய நான் முஸ்லிம்ஸ்க்கு, ஓகேவா, அவங்க நான் முஸ்லிம்னு மென்ஷன் பண்ணல, அவங்க மீதி இருக்கிற எல்லா ரிலிஜனையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எனவே அது நான் முஸ்லிம் தான். நான் முஸ்லிம்ஸாக இந்தியாவுக்கு வரக்கூடிய அகதிகளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பை சீக்கிரமாக கொடுக்கக்கூடியது தான் இந்த CAA சட்டம். இதுக்கே இவ்வளோ அப்போசிஷன் இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயம் தானே, அங்கேருந்து வரக்கூடிய மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது நல்ல விஷயம் தானேன்னு கேட்டிங்கன்னா, எங்கே நிறைய பேர் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மேஜர் பாயிண்ட்ஸில் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றவங்க ஹெல்ப் தேடி வர்றவங்க கிட்ட வந்து ஏன் ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்கணும்? அவன் 3 கண்ட்ரிலன்னு இல்லை, எந்த கண்ட்ரியில் இருந்தனாலும் வரட்டும். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா அவனுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கலாம். அவன் முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு வந்து 11 வருஷமும், முஸ்லீமாக இல்லைன்னா 6 வருஷமுங்கிற ஒரு கணக்கு வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து ரிலீஜன் பேஸ்டாக வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ணுறோங்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நிறைய அப்போஸ் பண்ணக்கூடிய கட்சிகள் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்து அகதிகள்லாம் இருந்திருக்காங்க. 30 வருஷம் இருந்தவங்கலாம் இருக்காங்க. நிறைய கேம்பெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த சட்டம் மூலியமாக அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டாக தமிழ் சம்மந்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அகைன் வந்து இது 3 கண்ட்ரிலேருந்து வந்தவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணுது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 கண்ட்ரிலேருந்து வந்தவங்களுக்கு தானே தவிர ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படலங்கிறது அது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டாக முன்வைக்கப்பட்டு இருக்குது. அண்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து NRCயை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் குறையும் வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அந்த NRCனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அசாமில் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்தியாவோட ஈஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. லைக் அசாமில், மிசோரம், அப்புறம் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால், அங்கெல்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலியமாக, இந்த மெத்தட் மூலியமாக
நிறைய பங்களாதேஷிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஹிந்துவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே ஊரில் இருக்கிற மக்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷி நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, எங்கள் ஸ்டேட்டில் எங்களுக்கே உரிமை இருக்க மாட்டேங்குது, பங்களாதேஷிஸ் நிறைய பேர் வந்து எங்களோட வேலையை எடுத்துகிட்டு இருக்காங்க, அது போக நீங்கள் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்து அவங்களை அழகு பாருங்கள், எங்களுக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு வேறு இருக்குது. ஸோ இந்த 3 தான் வந்து மேஜர் பிரச்சனைகள் CAA ரிலேட்டடாக வந்து அப்போஸ் பண்ணுறவங்க கொடுக்கக்கூடிய விஷயம். அதை ப்ரப்போஸ் பண்ணுற கவர்மெண்ட் வந்து சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த 3 கண்ட்ரிலையுமே வந்து ஹிந்துஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், நிறைய ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷனுக்குள்ளே இருக்காங்க. மத அடிப்படையில் வந்து ரொம்ப தொல்லைகளுக்கு உட்படப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்போ வந்து தமிழர் அந்த இலங்கை தமிழர்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய அப்போசிஷன். அடுத்து வந்து இந்த ஈஸ்ட்டில் வந்து பங்களாதேஷிஸ் வந்து ஹிந்துஸாக இருக்காங்கிறதுக்காக சிட்டிசன்ஷிப் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து இருக்கிற பிரச்சனை வந்து ரேஸ் பிரச்சனை. பங்களாதேஷி பங்களா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிரச்சனை இருக்குது. அங்கே பங்களாஸ்க்கு வந்து நிறைய இடம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பிரச்சனை வருது. அண்ட் 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெல்ப் பண்ணுறதே பண்ணுறதே மத அடிப்படையில் பண்ணணும் அப்படிங்கிறது 3வது பிரச்சனை. இந்த 3 தான் வந்து மேஜர் அப்போசிஷன் பாயிண்ட்ஸாக இருக்குது. ப்ரப்போஸ் பண்ணவங்க நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போய் லீட் பண்ணக்கூடியது அடுத்து NRC அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். இப்போ வந்து CAAக்கு மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளியராக சொல்லிடுறேன். CAA மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து NRCயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ NRCனா என்ன? NRCங்கிறது வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமகனும் நீங்கள் இந்தியன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவில் இருக்கிற பேரே அதுதான், நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமக்களோட ரெஜிஸ்டர். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாமே இந்தியன்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஒருத்தங்க இந்தியன்னு? நீங்கள் இந்தியன்கிறத வந்து நீங்கள் உங்களோட தாத்தா பாட்டி, அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பேசிக்காக இந்தியாவில் தான் இருந்திருக்காங்கிறதுக்கு ஏதாவது சான்றிதழ் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு தாத்தா பாட்டியோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை அவங்க இந்தியாவில் தான் பிறந்தாங்கன்னோ இல்லை இந்தியன்கிறதுக்கான சாட்சிகள் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதனால அது காமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக போகும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய பேர் வந்து எப்படி இந்தியன்னு ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சரி இந்தியன்னு ப்ரூவ் பண்ண முடியலனா கூட CAA என்ன பண்ணுது, நீங்கள் வந்து ஒரு நான் முஸ்லிமாக இருந்தீங்கன்னால் இந்தியாவில் 6 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சுனால் நீங்கள் இந்தியனாக இருக்கலாம்னு சொல்லுது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் NRC வந்து அப்போது இந்தியாவில் இருக்கிற நான் முஸ்லிம்ஸ் எல்லாருமே, அதாவது மெஜாரிட்டி மக்கள் வந்து CAA NRCயில் வந்து ப்ரூவ் பண்ண முடியலனாலும், தாத்தா பாட்டியோட சர்டிஃபிகேட் காமிக்க முடியலனாலும் அவங்க வந்து இந்தியன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க CAAவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் CAA ஆல்ரெடி என்ன சொல்லுது, முஸ்லிம்ஸுக்கு அங்கே கிடையாது, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு வந்து 11 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து NRC வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் CAAவா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணப்படும்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, CAA தனி NRC தனி, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கிறது CAA மட்டும்தான், NRC கிடையாது. ஆனால் NRC வந்து ஃபியூச்சரில் வந்துருங்கிறத நினச்சும் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த CAA வந்து மத அடிப்படையில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குதுங்கிறது வந்து, அதாவது உள்ளுக்குள்ள அகதிகளாக வர்றவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பார்ஷியலாக கொடுக்குது, அதுக்கு ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்கிறதுனால அதை எதிர்த்து போராடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக CAA சம்மந்தமாக இருக்கிற ஒரு அச்சுறுத்தல் அண்ட் NRC சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல்ங்கிறத தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இது 2 சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். அது அச்சுறுத்தலா இல்லைங்கிறது நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்லேருந்து பார்க்குறீங்கிறத பொறுத்து நான் உங்ககிட்ட நியூட்ரலாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மட்டும் எடுத்து முன்னாடி வச்சுட்டேன். இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது CAA தான். CAAக்குமே வந்து ஆனால் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறது, ஒரு அப்போசிஷன் காங்கிரஸ் வந்து நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற பாயிண்ட்டு, நீ ஹெல்ப் பண்ணுறது பண்ணுற, அதே மத அடிப்படையில் பண்ணுற, நீ வந்து மத அடிப்படை இல்லாமல் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறத வந்து இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக CAA. இதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுங்க. இந்தியா ஃபுல்லாகவே வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வேறு BJP வந்து பவரில் இல்லையோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே மேஜராக ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அதில் ஷஹீன் பாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றா உட்காந்து மாசக்கணக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷாஹின் பாகில் வந்து ஏகப்பட்ட போலீஸ், அப்புறம் வந்து ரிசர்வ்டு ஆர்மி எல்லாருமே உள்ள டெப்யூட் பண்ணப்பட்டிருந்தாங்க. எப்படியாவது அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் வந்துடக்கூடாதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. BJP வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்த காலகட்டத்தில் அவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராமிசஸ் வந்து இந்தியாவில் CAA இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். ஸோ கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு கெயினாக இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு எலெக்ஷன் கிமிக் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ், அதுக்குள்ளே வந்து ஏன் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்கிறது
அதுக்குள்ளே நம்ம பெருசாக டீப்பாக போக வேணாம். ஸோ அப்போஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேஜராக அப்போசிஷன் இருந்துச்சுங்கிறது உண்மை. மக்கள்லேயே வந்து நிறைய பேர் இது வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, வேணான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வேணான்னு சொன்னவங்க இறங்கி தரையில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிருந்தாங்க. கோவிட் அந்த காலகட்டத்தில் அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. 4 வருஷம் கழிச்சு கரெக்டாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாளுக்குள்ளே பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டாக இது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது. அதனால தான் இதை பற்றி இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து அப்போ ஆப்கானிஸ்தானில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ இல்லை பங்களாதேஷில் இருக்கிற ஒரு முஸ்லீம் வந்து இந்தியன் சிட்டிசனே ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா ஆக முடியும். அவங்களுமே வந்து ஆக முடியும். ஆனால் அதுக்கு 11 வருஷம் ஆகும். நான் முஸ்லீமாக இருந்தாங்கன்னா 6 வருஷம் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ். உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சிஏஏனா என்ன, எதனால இவ்வளோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குங்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சிஏஏ வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து ஒரு தப்பான விஷயம் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த என்ஆர்சியை பற்றி நான் நிறைய தெரியணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிஏஏ பற்றி நிறைய தெரியணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளா இல்லை மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆர் ட்விட்டரில் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அண்ட் வேறு என்ன டாபிக் பேசணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து முஸ்லிம்ஸ் இருந்தாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்கன்னா, ஆர் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தவங்களா இருக்காங்கன்னா, இல்லை இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் வாழ்கிறவங்களா இருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் பேசிக்காக எல்லா இந்தியன்ஸ்கிட்டையும் இந்த சிஏஏனா என்னங்கிறத தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.